வணக்கம். ஜெனிதா சேனலுக்காக ஜெனிதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவை உப்புமா. வழக்கமாக எல்லோரும் செய்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிற மாதிரி இருக்காது. எங்கள் வீட்டு உப்புமா கொஞ்சம் உதிரியாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். நான் 2.25 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதை ஒரு கனத்த அடிப்பாகம் கொண்ட சட்டியில் நல்லா வறுக்கணும். வழக்கமாக எல்லோரும் லேசாக வறுப்பாங்க, அப்படி இல்லாமல் நல்லா வறுக்கணும். ஏன்னா நான் கொஞ்சம் உதிரியாக செய்வேன், அதனால் தண்ணி கம்மியாக தான் ஊற்றுவோம். அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிட்டால் டக்குன்னு வெந்துடும். நல்லா உதிரியாகவும் வரும். அதுக்காக தான் நல்லா வறுக்கணும். அந்த ரவை நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி பண்ணுனா அது ஃப்ரீ ஃப்ளோவாக விழணும். சட்டி மாற்றிட்டு இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கடுகு போட்டு வெடித்ததும் கருவேப்பிலை 2 வத்தல் பிச்சு போட்டுட்டு நம்ம ரவை எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு சேம் அளவு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிடணும். தண்ணி நல்லா கொதித்த உடனே தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை உள்ளே போட்டு இதே மாதிரி கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். தீ கூட வச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரி கட்டியாயிரும், அது பக்குவம் சரி வராது. இதே மாதிரி தீயை ஸ்லோவாக வச்சுட்டு ரவை ஃபுல்லானோடனே ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரவை வெந்திருக்கும். இப்போ அப்படியே கரண்டியை போட்டு அடியிலேருந்து எடுத்து பிரட்டி போடாமல் இதே மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுத்த மாதிரி அந்த சூட்டோடு பண்ணிடணும். அப்படியே நீங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பண்ணாலும் அப்படியே செட் ஆயிரும். இப்படி சுரண்டி எடுத்து அப்படியே உதிரியாக வந்துடும். ரவையும் நல்லா வெந்திருக்கும், சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும், கையில் ஒட்டாது. பசங்க ரவா உப்புமானாலே பயப்படுவாங்க, ஏன்னா அது பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இது அப்படியே இருக்காது. நம்மளுக்கு அவசரத்துக்கு செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஃபுட்டு ரவா உப்புமா. இது ருசியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தேங்காய் பூவை சாப்பிடும்போதும் மேலே போடலாம். நாங்கள் எப்போவும் அதிலே போட்டு கிண்டி வச்சுருவோம். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம்ல, அப்போவுமே போட்டு கிண்டி வச்சிடணும். தேங்காய் பூ நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கிடலாம். இப்போ ரவா உப்புமா தயார். இதே மாதிரி நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ தட்டில் வச்சு பரிமாற வேண்டியதான். எங்கள் ஊரில் ரவை உப்புமா வாழைப்பழத்தோடு சேர்த்து சாப்பிடுவாங்க, ஏன்னா விற்காது அப்படின்ற ரீசனுக்காக. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.